அண்மை செய்தி. சென்னை ஆற்காடு சாலையில் நாதகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். காவல்துறையினர் அவர்களை எப்படி சமாளித்து வருகின்றனர்? ஆற்காடு சாலை சந்திப்புல இந்த போராட்டம் தற்பொழுது நடந்து வருகிறது. ஆற்காடு சாலையிலிருந்து ஸ்ரீதேவி குப்பம் சாலை தான் இந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் செல்லக்கூடிய பகுதி. இந்த வலசரவாக்கம் காவல் நிலையம் இந்த ஆற்காடு சாலை சந்திப்பிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஆற்காடு சாலை சந்திப்பு அந்த பகுதியிலே இந்த முதல் அடுக்கு தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள். பேரிகார்டுகளை போட்டு இந்த இடத்துல காவல்துறையினர் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2 அடுக்குகள் இருக்கிறது காவல் நிலையம் நோக்கி செல்லக்கூடிய பகுதியில். இதற்கு இடைப்பட்ட இடத்தில் நின்று கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியினரும் சீமான் ஆதரவாளர்களையும் அங்கிருந்து வெளியேற்றி தற்பொழுது ஆற்காடு சாலை அருகே நிறுத்தி வைத்திருந்தார்கள். தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களையும் சீமானுக்கு ஆதரவாக வரக்கூடியவர்களையும் தடுத்து நிறுத்தியதால் அவர்களும் அங்கே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் தற்பொழுது சில தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் தங்களிடம் அத்துமீறியதாகவும் அவர்களை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரி அவர்கள் போராட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம், ஒரு 50க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது தொடர்ந்து இந்த கோஷம் எழுப்பி வரக்கூடிய நிலையில காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆற்காடு சாலை ஏற்கனவே மெட்ரோ பணிகள் நடந்து வரக்கூடிய நிலையில் அங்கு கூட்டம் கூடுவதனால் போக்குவரத்து பாதிக்கப்படும் என்பதனால் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிக அளவில் அந்த இடத்தில் மட்டுமே, அதாவது ஆற்காடு சாலை சந்திப்பிலேயே தடுத்து நிறுத்தினால் அந்த வரக்கூடிய கூட்டத்தினரும் இன்னும் சீமான் வரும்பொழுது இன்னும் அதற்கு அதிகமாகவே கூட்டத்தினர் வருவார்கள். அவ்வாறு வரும்பொழுது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே சாலையிலும் அங்கே நிற்கக்கூடாது என்று காவல்துறையினர் அவர்களை அங்கிருந்து வெளியேறுமாறு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் தற்பொழுது ஒரு இடத்தில் குவிந்திருந்த நிலையில அவர்களையும் காவல்துறையினர் அங்கிருந்து வெளியேற்றி வருகிறார்கள். காவல் நிலையம் இருக்கக்கூடிய ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு எங்கேயுமே யாரும் வெளியாட்கள் அங்கு நின்றாலும் கூட அவர்களையும் விசாரித்து வெளியேற்றி வந்ததனால நாம் தமிழர் கட்சியினர் ஆத்திரமடைந்து தற்பொழுது காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில அவர்களும் அந்த தடுப்புகளுக்கு முன்பாக நின்று முற்றுகையிடக்கூடிய நடவடிக்கைகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். முன்னதாக அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தியதால் தொடர்ந்து வாகனங்கள் செல்கிறது. ஏற்கனவே குறுகலான பகுதி என்பதனால் தற்பொழுது சாலை மெட்ரோ பணிகள் காரணமாக குறுகலான பகுதியாக இருக்கிறது. அங்கு இன்னும் கூடுதலாக கூட்டம் வரும்பொழுது இன்னும் போக்குவரத்து பாதிக்கப்படுவதற்கான சூழல் உள்ளது.